கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒருவரையும் ஆசீர்வதித்து காத்து பராமரிப்பாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் எஸ்ரா 5வது அதிகாரம் 5வது வசனம். அவர்களுடைய தேவனின் கண் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லப்படுகிறது. இங்கே தேவனுடைய மாபெரும் திட்டமாகிய தேவாலயம் மறுபடியும் எழுப்பப்படும் பொழுது அதை வேலை செய்கிறவர்களுக்கு இடைஞ்சலை கொடுப்பதற்காக தேவையற்ற ஒரு பிரச்சனையை அங்கிருக்கிறவர்கள் உருவாக்குவதை நாம் அங்கே வாசித்தருகிறோம். அப்பொழுது ஆண்டவராகிய தேவனை நோக்கி இந்த எஸ்ராவும் அவனோடு கூட வந்த ஜனங்களும் ஆண்டவருடைய இரக்கம் கிடைப்பதற்காக, ஆண்டவருடைய சகாயம் கிடைப்பதற்காக ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பதை நாம் அங்கே அறிகிறோம். அப்பொழுது அவர்கள் உணர்ந்து கொள்ளுகிறார்கள், நம்முடைய இந்த உண்மையான நிலையை ஆண்டவராகிய தேவனுடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆண்டவராகிய தேவனுடைய கண் நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனபடியினாலே இந்த மனிதர்கள் இந்த வேலையை தடுத்து கொள்வதற்காக எடுக்கிற முயற்சிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் முறியடித்து போடுவார் என்ற விசுவாசத்தோடு வேலைகளை நடத்த ஆரம்பிக்கிறார்கள். பிரியமானவர்களே, நம்மை ஆண்டவர் இரட்சித்த நாள் முதல் கர்த்தருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்தினாலே நம்முடைய ஒவ்வொரு செய்கைகளையும் கர்த்தர் கவனித்து கொண்டே வருகிறார். அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை என்று சொல்லி பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவருடைய நாமத்தினாலே அவருடைய கண்களுக்கு அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார், நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறார். எவ்விடத்திலும் இருந்து நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது என்று பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனபடினாலே அந்த எஸ்ராவின் வேலைகளை, எஸ்ரா செய்த வேலைகளை, அந்த செருபாபேலுடைய தலைமையின் கீழ் செய்த வேலைகளை பார்த்த கர்த்தருடைய கண்களுக்கு அது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கும். பிரியமானவர்களே, நம்முடைய ஒவ்வொரு செய்கைகளையும் கர்த்தர் கண்காணித்தும் கவனித்தும் பார்த்தும் கொண்டிருக்கிறார். நம்முடைய செய்கைகளிலே அவரை துக்கப்படுத்தாதபடிக்கு, நம்முடைய செய்கைகளிலே அவரை வருத்தப்படுத்தி அவருடைய அந்த பிரசன்னத்தை விட்டு விலகாதபடிக்கு நம்முடைய தேவனை நாம் எல்லா விதத்திலும் கனப்படுத்துகிறதற்கு, எல்லா விதத்திலும் அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாக நடந்து கொள்ளுவோம். காரணம் என்ன? கர்த்தர் ஒருவேளை நாம் அறியாமலும் அல்லது மறைமாகவும் எந்த காரியங்களை நடத்தினாலும் பேசினாலும் கர்த்தருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது. ஆனபடினாலே இன்றைக்கு கர்த்தருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது என்கிற அந்த எண்ணத்தோடு நம்முடைய செய்கைகள் எல்லாம் தேவனுக்கு பிரியமானவைகளும் தேவனை உயர்த்துகிறவைகளுமாய் இருக்கட்டும். நம்முடைய வாழ்வின் எல்லா பகுதிகளையும், நிறைகளையும் கவனிக்கிறார், குறைகளையும் கவனிக்கிறார். நமக்கு நிறை உண்டாகும் பொழுது மகிழ்ச்சி அடைகிறார். நாம் குறைவுபட்டு வடும் பொழுது அல்லது நெருக்கப்படும் பொழுது, வாதிக்கப்படும் பொழுது, தாழ்த்தப்படும் பொழுது நாம் தேவனுடைய இரக்கத்தை பெறுவதற்கு கர்த்தர் தயையும் செய்ய ஆரம்பிக்கிறார். அப்படியாக நம்முடைய கர்த்தருடைய கண்கள் நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற அந்த எண்ணத்தோடு நன்மையானவைகளை செய்வோம். நம்முடைய துன்பமான காலங்களிலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போதுமானவராயிருந்து நம்மை நடத்தி செல்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளினால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்விலே கர்த்தருடைய கண்கள் எங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் கர்த்தருக்கு பிரியமானதையும் செம்மையானதையும் சித்தமானதையும் செய்யும்போது கர்த்தர் மகிழ்ச்சி அடைகிறீர். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நெருக்கப்படும் பொழுது, பாடுபடும் பொழுது, துன்பங்களை சகிக்கும் பொழுது கர்த்தருடைய கண்கள் கவனித்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு நீதி செய்ய வெளிப்படுகிறது. கர்த்தாவே, நாங்கள் எங்கள் செய்கைகளினாலே உம்மை துக்கப்படுத்தாதபடிக்கும், ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மறுதலிக்காதபடிக்கும் ஒவ்வொரு நாளும்
ஆண்டவரே கர்த்தருடைய கண்கள் என் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது, என் எல்லா நிலைமைகளையும் கர்த்தர் கவனித்து கொண்டிருக்கிறார் என்கிற எண்ணத்தோடு தாழ்மையோடும் பணிவோடும் அர்ப்பணிப்போடு நடந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். அப்படியே கிரியை நடப்பிக்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.